ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோ. நம்ம வந்து சாம்பார் செய்ய போகிறோம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்துட்டேன். கொஞ்சோண்டு பூண்டு 10லேருந்து 15 பல் வந்து பூண்டு வந்து உரித்து போட்டுட்டு, கொஞ்சோண்டு வெந்தயம், ஜீரகம், மஞ்சத்தூள் போட்டு குக்கரை வந்து 4 விசில் மூடி எடுத்துட்டேன். பருப்பு நல்லா கடைஞ்சி விட்டுட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு, காய் வேகிறதுக்காக உப்பு சேர்த்து குக்கரை வந்து ஒரே ஒரு விசில் போட்டு இறக்கிடுங்க. புளி வந்து நான் வந்து எலுமிச்சப்பழம் சைஸ் தான் ஊற வச்சுருக்கேன். அந்தளவு போதுமானது. அது ஊரில் வாங்கின புளிங்கிறதுனால கருப்பாக இருக்குது. புளி தேவையான அளவு ஊற்றிட்டோன்னா தேவையான அளவு வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு நம்ம வெட்டி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்த உடனே நம்ம அந்த புளி பச்சை வாசனை போனோடனே இறக்கிடலாம். இப்போ வந்து சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கரிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறமா சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த தாளிப்பை எடுத்து சாம்பாரில் கொட்டிடலாம். அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் துருவினது போட்டுட்டு கொஞ்சோண்டு மல்லி இலை தூவி இறக்கிடலாம். என்னோடய ஸ்டைலில் நான் வந்து சாம்பார் இப்படி தான் செய்வேன். சேனல் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.